ரஷ்யா பெரிய கோபத்துடன் ரஷ்யாவினுடைய அந்த காய் நகரத்தில் ரஷ்யாவினுடைய யுத்தம், யாராவது இப்படி பேசுனீங்க, அது ஒரு உக்ரைன் கான்ஃப்ளிக்ட், அவ்வளோதான். ரஷ்யா அக்ரஷன் அப்படின்னோ ரஷ்யாவினுடைய வார் அப்படின்னோ இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதை நான் சொல்லலைங்க, அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஐநா சபையிடமும் வேறு பல நாடுகளிடமும் அமெரிக்கா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இது உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் தான், இது ஒரு யுத்தம் கிடையாது, இனி யாரும் இதை யுத்தம் அப்படின்னு சொல்லி அழைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு மாற்றமப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, இதை விட ரொம்ப ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? உலக நகர்வுகளை பார்க்கக்கூடிய நமக்கு மாதம் ஒரு 2000 ரூபாயெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்காப்பா? RDFD மேலெலாம் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. இன்ஃப்ளேஷன் அதை பீட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. PNB MetLife இப்போ அவங்களுடைய நிஃப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த NFOனுடைய NAV-யை 10 ரூபாய்க்கு வர்ற 28ஆம் தேதி வரை உங்களால் வாங்க முடியும். இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 வருடங்களில் 22.1% ரிட்டர்ன்ஸ், கடந்த 5 வருடங்களில் 29.8% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கு. PNB MetLifeனுடைய AUM அப்படிங்கிறது 50,000 கோடி என்பதும் குறிப்பிடத்தக்கது. 500 பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற லார்ஜ் மிட் ஸ்மால் கேப்ல இருந்து 50 நிறுவனங்களை எடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தில் ஒரு போர்ஷன் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய லாபம் நமக்கு கிடைக்கும். இதில் RDFD-யை விட அதிகமாக பணம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் என்பதையும் இங்கே குறிப்பிட்டுக் கொள்கிறேன். ஸோ மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் சொடக்கி உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகள்லாம் கேட்ட பிறகு நீங்களும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். G7 நாடுகள் நமக்கு நல்லா தெரியும். இந்த G7 நாடுகளில் அமெரிக்காவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டான இடம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும்போது இந்த G7 நாடுகள் தான் கூடி உட்கார்ந்து ஏதாவது பேசி உக்ரைன் கான்டாக்ட் குரூப், உக்ரைனுக்காக அதை செய்யணும், உக்ரைனுக்காக இவ்வளோ ஃபண்டை கொண்டு வரணும், உக்ரைன் இன்டெலிஜென்ஸ் குரூப் உருவாக்கணும், உக்ரைனுக்கான ஃபாரின் ஆர்மியை உருவாக்கணும், உக்ரைனுடைய ட்ரோன் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும், உக்ரைனுடைய அடுத்த கட்ட நகர்த்தலுக்காக அவங்களுக்கு டேங்க் நம்ம கொடுக்கணும், ஃபைட்டர் ஜெட்டை கொடுக்கணும், இப்படின்னு சொல்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த G7 நாடுகள் தான். இந்த G7 நாடுகளுக்கு பிறகு தான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், NATO போன்ற நாடுகள், இவங்க எல்லாருமே சேர்ந்து உக்ரைனுக்கான உதவிகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதன் பிறகு தான் வேறு சில நாடுகள் அப்படின்னு சொல்கிற உதவிகள் கொஞ்சம் கொஞ்சமாக உக்ரைனுக்கு வரும். ஸோ முதல் உதவி எங்கேருந்து வந்துட்டு இருந்துச்சு? இந்த G7 நாடுகளிடமிருந்து வந்துட்டு இருந்துச்சு. இந்த G7 நாடுகள் தான் நாங்கள் தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாடுகள் அப்படின்னும், நாங்கள் தான் ஆங்கிலம் அதிகமாக பேசக்கூடிய நாடுகள் அப்படின்னும் ஒரு மமதையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இப்படிப்பட்ட G7 நாடுகளுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ரஷ்யா யுத்தம், ரஷ்யாவினுடைய அக்ரஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குது. அது எனக்கு பிடிக்கலை, அந்த மாதிரியான வார்த்தைகளை சேர்க்காதீங்க, இனிமேல் அந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா G7லேருந்து கூட நான் வெளியேறிவிடுவேன், எனக்கு அது கொஞ்சம் நல்லா இல்லைப்பா, கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ ரஷ்யன் அக்ரஷன் அப்படிங்கிறதையும் வார் அப்படிங்கிறதெல்லாம் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் தடவி கொடுக்குற மாதிரி இருக்குல்ல, உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் மாதிரியான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்கா அமெரிக்கா எக்கோ கிடையாதுங்க, இது உண்மையா அப்படிங்கிறத நம்மளால் நம்பவே முடியாது. அதனால தான் 3 முறை சொல்லி பார்க்கிறேன். என்னப்பா இப்படி அமெரிக்கா இப்படி அந்தர்பெல்ட்டி அடிச்சிட்டாங்களேன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் யார்? நம்ம ஆளு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டாங்கன்னா உலக அரசியல் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யாருக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்குது. திருப்புற பக்கம் எல்லாமே கண்டென்ட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு உலக அரசியலில் நிறைய நகர்வுகள் நடந்துட்டு இருக்கு. அந்த நகர்வுகள் உங்களுக்கு துல்லியமாக நான் இங்கே சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிறது எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க, நீ ரஷ்யாவை பற்றி எதுவும் தவறாக பேசாத அப்படின்னு சொன்ன அமெரிக்கா அடுத்ததாக என்ன செஞ்சுருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? G20 மாநாடு, G20ல் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே சவுத் ஆஃப்ரிக்காவில் வச்சு கூட போகிறாங்க. ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர், இந்தியாவினுடைய வார்த்தை எல்லாருமே அங்கே போகிறாங்க. அந்த G20 மாநாட்டை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் முதல் முறை அமெரிக்கா G20 மாநாட்டை ஒரு சில்லி ரீசனுக்காக புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது. அந்த ரீசன் என்ன தெரியுமா? சவுத் ஆஃப்ரிக்கா இஸ்ரேலை இனப்படுகொலை செய்யக்கூடிய ஒரு நாடாக அறிவித்திருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு வழக்கை சவுத் ஆஃப்ரிக்கா போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சவுத் ஆஃப்ரிக்கா நடத்தக்கூடிய இந்த G20 மீட்டிங்கை நான் எப்படி பங்கு பெற முடியும்? என்னுடைய ஃபாரின் மினிஸ்டர் வர மாட்டாங்கப்பா, விட்டுருங்க, நாங்கள் இதில் வரல அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிட்டாங்க. அப்போ இஸ்ரேலுக்கு நண்பன், ரஷ்யா எனக்கு நண்பன்,
நாங்கள் 3 பேரும் சேர்ந்து அடுத்தடுத்த காய் நகர்த்தலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இங்கே உக்ரைன் தான் இந்த யுத்தத்தை தொடங்கியது. உக்ரைன் நினைச்சிருந்தா இந்த யுத்தம் முடிஞ்சிருக்கும். உக்ரைனுக்கு நாங்கள் $500 பில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்துருக்கோம், திரும்ப எங்களுக்கு $500 பில்லியன் அமெரிக்க டாலர் வேணும். இந்த மாதிரியான ஏகப்பட்ட ட்விஸ்ட் எல்லாமே இந்த ஒரு வாரத்தில் நடந்து முடிந்து வருகிறது. இதெல்லாம் விட அமெரிக்கா தாங்க ஒரு ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது என்ன ஸ்பான்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎன் ரெசல்யூஷன். அந்த யூஎன் ரெசல்யூஷனுடைய கோ ஸ்பான்சராக இருந்தது யார் கேட்டால் அமெரிக்கா. அந்த ரெசல்யூஷன் என்ன சொல்லுதுன்னா உக்ரைன்ல இருந்து இமீடியட்டாக ரஷ்யாவினுடைய படைகள் வெளியேற வேண்டும் அப்படிங்கிறது தான். இது ஐநா சபையினுடைய ஒரு ரெசல்யூஷன். இந்த ரெசல்யூஷனை கோ ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தது கம்ப்ளீட்டாக அமெரிக்கா தான். இன்னைக்கு அந்த ரெசல்யூஷனை என்னால் கோ ஸ்பான்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லி நிற்கிறாங்க அமெரிக்கா. ஐநா சபை இப்படி கையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன ஆச்சு? கோ ஸ்பான்சர் பண்ணலைன்னா இந்த ரெசல்யூஷன் எப்படி பாஸ் பண்ண முடியும்? ரஷ்யாவினுடைய படை உக்ரைனை விட்டு உடனடியாக விலக வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்திற்கு நான் வர முடியாது, என்னால் அதில் கையெழுத்து போட முடியாது, அந்த ரெசல்யூஷனில் என்னால் கோ ஸ்பான்சராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வெளியேறுகிறது. இதுலேருந்தே தெரியுதா உலக அரசியல் எவ்வளோ பெரிய மாற்றம் நிகழ்ந்து வருகிறதுன்னு? இங்கே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மேற்குலக நாடுகளுக்கு சும்மா டம்முன்னு அதிர்ந்து கொண்டே இருப்பார்கள். அது யாரெல்லாம் கேட்குறீங்க? ஒரு 16-19 நாடுகள் இருக்காங்க. பிரான்ஸ் இருக்காங்க, யுனைடெட் கிங்டம் இருக்காங்க, ஜெர்மனி இருக்காங்க, அயர்லாந்து இருக்காங்க, நார்வே இருக்காங்க, ஸ்வீடன் இருக்காங்க, ஃபின்லாந்து இருக்காங்க, இப்படின்னு சொல்கிற ஒரு 19 நாடுகள் இருக்காங்க. இந்த 19 நாடுகளும் சேர்ந்து அவங்களுடைய ஜிடிபி எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 30 ட்ரில்லியன். 19 நாடுகளையும் சேர்த்து ஒத்த நாடா ஜிடிபியாக இருந்தது யாருன்னு பார்த்தா அமெரிக்கா. அவங்களுக்கு 30 ட்ரில்லியன், கிட்டத்தட்ட 30 ட்ரில்லியன். இங்கே 19 நாடுகள் சேர்ந்து 30 ட்ரில்லியன். ஒரு அமெரிக்கா விலகுனதுனால இந்த 19 நாடுகளும் சேர்ந்து தான் உக்ரைனை காப்பாற்றப் போகிறார்கள். அப்படிப்பட்ட அமெரிக்கா ஐநா சபையினுடைய ரெசல்யூஷன்லேருந்து வெளியேறுகிறது. ஒட்டுமொத்தமான G7 ஸ்டேட்மெண்ட்லேருந்து இதெல்லாம் வெளியேற்ற சொல்கிறார்கள் அப்படிங்கிற அந்த பரப்புரை செய்கிறார்கள். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான US எய்ட் அப்படிங்கிறத நிப்பாட்டியிருக்காங்க. நாங்கள் 21 மில்லியன் அமெரிக்க டாலர் இந்தியாவில் செலவழிக்கணும். இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கேட்ட கேள்வி, இந்தியாவில் ஓட்டு போடக்கூடிய நபர்களுடைய சதவீதத்தை அதிகப்படுத்துவதற்காக அமெரிக்கா பணத்தை செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றது முட்டாள்தனமானது. எங்க நாடு ஏன் இன்னொரு நாட்டில் ஓட்டு சதவீதம் அதிகமாக வர வேண்டும் அப்படின்னு இந்த பணத்தை செலவழிச்சிருக்காங்க, இனிமேல் நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஐயா ராசா, எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் சொல்றோம், உங்களுடைய தலையீடு எங்க நாட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லும்போது அமெரிக்கா அதுதான் சொல்றாங்க, இவ்வளோ நாள் இருந்த அரசாங்கம் தலையீடு செஞ்சாங்க, நான் தலையீடு செய்ய விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த USAID அவ்வளோ பெரிய பிரச்சனையான்னு சொல்லி பார்க்கும்போது இருக்கு. நேற்று இல்லை 2 நாளைக்கு முன்னாடி உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் இவங்கெல்லாம் வந்து டிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்பேஸில் இருக்காங்க. யார்? டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் டிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்பேஸில் இருக்காங்க. எனக்கான மக்கள் ஆதரவு 57% இருக்குது. இவங்க சொல்கிற மாதிரி 4% ஆதரவுடன் நான் இங்கே அதிபராக இல்லை, என்னுடைய நாட்டை ஐரோப்பிய ஒன்றியத்திலேயோ நாட்டோலையோ சேர்க்கும் வரையிலும் என்னுடைய அதிபர் பதவியை நான் ராஜினாமா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? இந்த 57% கணக்கை அவர் எப்படி காண்பித்தார்? யாராவது யோசிச்சோமா? கண்டிப்பாக இந்த 57% கணக்கு காணிக்கணும்ல. அந்த கணக்குக்கு இன்னைக்கு விடை கிடைத்து விட்டது. கிவ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியாலஜி, இந்த கிவ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியாலஜி அவங்க ஒரு சர்வே நடத்துகிறாங்க. அந்த சர்வேல 57% மக்கள் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஆதரவாக ஓட்டுக்களை போட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கிவ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியாலஜி சொல்கிறாங்க. இந்த கிவ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியாலஜி அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் கிடையாது, இது ஒரு ப்ரைவேட் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரைவேட் அவுட்ஃபிட்டுக்கு யார் பணத்தை அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா USAID, NED அப்படிங்கிற அந்த அமைப்பு, சோரோஸ் ஃபவுண்டேஷன், இது எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கிவ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியாலஜியை ரன் பண்ணியிருக்காங்க. அப்படி ரன் பண்ண அந்த இன்ஸ்டிடியூட் வழியாகத்தான் ஒரு ப்ரொபகண்டாவை உருவாக்கியிருக்காங்க. அந்த ப்ரொபகண்டாவில் தான் 57% ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை தான் இவரும் நம்பிக்கொண்டிருந்திருக்கிறார். சொல்லப்போனால் இது ஒரு டம்மி பாபா. இந்த டம்மியை வச்சுட்டு தான், இந்த டம்மியான டேட்டா வச்சுட்டு தான் எனக்கு 57% இருக்குது, நான் தான் அதிபர், என்னை யாராலையுமே இங்கேருந்து விளக்க முடியாது, அமெரிக்காவும் ரஷ்யாவும் டிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்பேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கி அவர்கள் சொல்லிட்டு இருந்தது. போட்டு உடைச்சிட்டாங்கயா. இன்னைக்கு விக்கிலீக்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த டேட்டாவை எடுத்து சுமார் நாராக கிழிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போல் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஏன்னா 57% ஓகே கப்சான்னு தெரிஞ்சு போச்சு. போல் நடந்தது வேறு எதுவுமே கிடையாது. நேரடியாக செல்ஃபோனுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி நீங்கள் செலன்ஸ்கி அவர்களுக்கு ஆதரவா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபோனில் யாரும் இப்படி கேட்குறாங்களே, நான் ஆதரவு தான் அப்படின்னு சொன்ன உடனே ஃபோனை கட் பண்ணிடுவாங்களாம். இப்படித்தான் போலிங் நடந்திருக்கு. இல்லாமல் மக்கள் ஒவ்வொரு கொஸ்டினாக வாசித்து இதுக்கு செலன்ஸ்கி அவர்கள் சரிப்பட்டு வந்தார், இதற்கு செலன்ஸ்கி அவர்கள் சரிப்பட்டு வரலை அப்படின்னு எழுதப்படவில்லை. ஜஸ்ட் ஃபோன் காலில் ஒரு 57% நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு அதிபராக இன்றளவும் இருக்கக்கூடிய சர்வாதிகாரி தான்
உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் போட்டு உடைக்கப்பட்டு விட்டது. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாட்டோவுக்கு இன்னொரு பிரச்சனை. அந்த பிரச்சனை அமெரிக்காவால இருந்து இல்லை, நாட்டோ நாடுகளுக்கு இடையே ஒரு பிரச்சனை. அதை சொன்னதும் நாட்டோவினுடைய சீஃப் தான். அதுவும் இன்னைக்கு தான் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங், நம்ம ஒவ்வொரு நாடும் நாட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள் டிஃபென்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வில் நாட் கீப் அஸ் சேஃப், நம்மளை எப்பவுமே பாதுகாக்க போகிறது கிடையாது. இதை விட கூடுதலான பணத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் டிஃபென்ஸுக்காக. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மை நாமே காப்பாற்ற முடியும். போடு அந்தால இருக்கக்கூடிய நாடுகளில் பல நாடுகளில் ஐயோ அம்மான்னு சொல்லி இப்போ திவாலாகிற மாதிரி இருக்குது. ஜெர்மனி எடுத்துக்கோங்க, பிரான்ஸ் எடுத்துக்கோங்க, யூகே எடுத்துக்கோங்க, எல்லா நாடுகளுக்கும் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. இதற்கு நடுவில் இன்னும் டிஃபென்ஸுக்காக அதிகமான பணத்தை செலவழிக்க வேண்டும் என்றால் யூகேல வாழக்கூடிய டிபி ட்ரூப்ஸ், பிரான்ஸில் வாழக்கூடிய டிபி ட்ரூப்ஸ், யூரோப்பில் எங்கேயாவது வாழக்கூடிய டிபி ட்ரூப்ஸ், இதெல்லாம் உங்களுக்கான செய்திகள். நான் சொல்கிறேன், இன்னும் ஓரிரு மாதங்களில் இதுக்கான பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. ஏகப்பட்ட பைசா வரி செம்மையாக ஏறப்போகுது. நீங்கள் வாழக்கூடிய நாடுகளில் இப்போ இருக்கிறத விட கூடுதலான தொகையை நீங்கள் உங்களுடைய வாழ்நாளை ஒரு நாளை கடப்பதற்கு செலவழிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையே அல்ல. நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. எல்லாமே தலைகீழாக நடக்க போகுது. அமெரிக்கா இல்லாத ஒரு நாட்டோ, அமெரிக்கா இல்லாத ஒரு ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா இல்லாத ஒரு யூரோப் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும். இதுக்கெல்லாம் தயாராக ஐரோப்பிய நாடுகள் மாறுகின்றன. இதுதான் பெரிய காமெடி. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், ஐரோப்பா நாடுகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய மீட்டிங்கை போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் தமிழ் பட்சத்தில் பகிர்ந்திருக்கிறோம். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. இந்த காணொலியில் ஒவ்வொரு செய்தியும் இது ரிப்பீட் செய்தி கிடையாது. இதுவரையிலும் நான் சொல்லாத செய்திகளை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இதுக்கான அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மதிப்பு உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய பாராட்டுகள் அப்படிங்கிறது தான். நான் முதலே சொன்ன மாதிரி பிஎன்பி மெட்லைஃபினுடைய நிஃப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸினுடைய அந்த என்எஃப்ஓவில் ஜாயின் பண்ணணும்னா கீழே லிங்க் இருக்குது. என்ஐவி 10 ரூபாய்க்கு உங்களால் இப்போ வாங்க முடியும். 28ஆம் தேதி வரை தான் வாங்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. ATC வழியாகவும் 10 வழியாகவும் டாக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது. 120 மடங்கு நம்ம மந்த்லி பிரீமியத்தில் நமக்கு லைஃப் கவர் இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.